கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமொழியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நேயர்கள் அனைவருக்கும் 2025 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் டாக்டர் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் 2025 புத்தாண்டு பலன்கள் பார்ப்பதற்காக. இப்பொழுது 2025ஆம் ஆண்டு பலன்களை பற்றி பார்ப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம்னு முதலே சொல்லிட்டோம். இப்போ இந்த 2025 மெதுவாக செல்லும் கிரகங்கள் எந்தெந்த தேதிகளில் மாறுறார், அதனால் வரக்கூடிய விளைவுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த 2025 கிரக நிலைகள் எப்படி இருக்குது, எந்த நாட்களில் என்னென்ன கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறது அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க விரிவாக சொல்லுவாங்க. அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு பலன்கள் மற்றும் மாத பலன்கள், வருஷ பலன்கள், கிரகப்பயிற்சி பலன்கள் போன்றவற்றை பார்த்துக்கிட்டு வரோம். அதுபடி நாம் இப்போ பார்க்க போகிறது இந்த புத்தாண்டு 1/1/2025ஆம் ஆண்டு. இது ஆரம்பிக்கிறது தமிழ் தேதிக்கு பொறுத்தளவுக்கு 1/1/2025 குரோதி வருஷம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி பிறக்குது. இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க வசந்த நாளான புதன்கிழமை. நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது பொன்னாப்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படின்ற காலகட்டங்களில் இந்த மாதம் பிறக்குது. அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க சூரியனோட நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரத்தில் இந்த வருஷம் பிறக்குது. இந்த வருஷத்தில் பொறுத்தளவுக்கு மிக பிரம்மாண்டமான மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவானை சொல்லுவோம். சற்றேறக்குறைய 2.5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியவர். அதுக்கு அடுத்தது ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறக்கூடியவர். அதுக்கு அடுத்தது சற்றேறக்குறைய 360லேருந்து 365 நாளுக்குள்ளார மாறக்கூடிய குரு பகவான் ஆகக்கூடியவர். அப்போ இந்த வருஷத்தில் 2025 மிகப்பெரிய கிரகங்களான 2 கிரகங்களுடைய பயிற்சிகள். ஒன்று பிரகஸ்பதியான குரு பகவான் பயிற்சி மே மாதம் பெயர்றாரு 1. அதுக்கு அடுத்தது ராகு கேது பகவானுடைய பயிற்சி. இந்த ராகு கேது பகவானுடைய பயிற்சி அப்படின்றது ஏப்ரல் மாதம் நடக்குது. அப்போ நம்ம ஒரு பலன்கள் சொல்லும்பொழுது அந்தந்த கிரகப்பயிற்சியை வச்சு தான் பலன் சொல்ல முடியும். இதில் பார்த்தோம்னாக்க தமிழ் வருஷம் பிறக்கக்கூடியது அப்படின்றது குரோதி முடிஞ்சு விஸ்வாச வருஷமும் பிறக்குது, ஏப்ரல் மாதம் பிறக்குது. அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தா தமிழ் வருஷ பிறப்பு ஒரு பிறப்பு இருக்குது. ஆரம்பிக்கிறது குரோதி, அதில் மிடில் ஏப்ரலில் வரப்போகுது விஸ்வாச வருஷம். இதில் 2 பயிற்சிகள், 1 குரு பயிற்சி, 2 ராகு கேது பயிற்சி. இப்போ இந்த குரு பயிற்சியை பொறுத்தளவுக்கு ரிஷபத்தில் இருக்கிற குரு பகவான் மிதுனத்துக்கு மாறுறார். மிதுனத்தில் சற்றேறக்குறைய 1 வருஷம் இருப்பார். இந்த 1 வருஷத்தில் குரு பகவானை பொறுத்தளவுக்கு ஒரு சில காலகட்டங்களில் வக்ரகதி அடைகிறார், ஒரு சில காலகட்டங்களில் அதிசார நிலை அடைகிறார். நாம் பேசும்பொழுது அந்த குருவுடைய மிதுனத்தில் குரு என்னென்ன நிலையை அடைவார், மிதுனத்தில் குரு இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இதை தவிர நாம் பார்த்தோம்னாக்க ராகு கேது பயிற்சி 4வது மாதம், அதாவது ஏப்ரல் மாதம். இப்போ ராகு இருக்கிறது காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் ராசியான மிதுனத்தில் இருக்கார். அடுத்தது பார்த்தோம்னாக்க கேது பகவானை பொறுத்தளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் ராசியான கன்னியா ராசியில் கேது இருக்கார். இப்போ இவங்க இடம் மாறுறது எப்போ, ஏப்ரல் மாதம் மாறுறாங்க. இந்த ஏப்ரல் மாதம் மாறும்பொழுது நம்ம எப்பொழுதுமே ஒவ்வொரு வருஷமும் பார்த்துருக்குறோம். கேது அப்படின்னாக்க நுண்கிருமிகளுக்கு அதிபதி அப்படின்றது கேது. அவர் உஷ்ண கிரகமான சூரியனுடைய வீட்டுக்கு மாறக்கூடிய காலகட்டங்கள். நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியனை பொறுத்தளவுக்கு கண்ணுக்கு அதிபதி, ஒளிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவோம். அங்கே நுண்கிருமிகள் சேரக்கூடிய காலகட்டங்களில் இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து எல்லா ராசிக்காரங்களுக்குமே கண் தொடர்புடைய நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நாம் இப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னாக்க ஆப்பிரிக்காவில் இந்த கண் நோய்கள் இது மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. அப்போ ஒளி கிரகமான கண்ணுக்கு உண்டான கிரகமான சூரியனோட வீட்டில் உத்திர நட்சத்திரத்தில் அவர் உள்ளே வராரு. அந்த காலகட்டங்கள்
ராகு கேது அப்படின்றது சற்றேறக்குறைய 18 மாதங்கள் 1.5 வருஷம் ஒவ்வொரு கட்டத்துலேயும் இருப்பார். அதுபடி பார்த்தா 2 மாதம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏப்ரல், மே, ஜூன் இந்த மாதங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கண்ணுக்கு உண்டான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். இதை தவிர ராகு பகவான் வரக்கூடியது கும்பத்துக்கு வரார். ஏற்கனவே அங்கே சனி பகவான் இருக்கார். 2 தீய கிரகங்கள் ஒரே இடத்துல இருக்கிறது அப்படி சிறப்பாக இருக்குமா அப்படின்னா சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதுவும் காலபுருஷ தத்துவத்தின்படி 11வது ராசி 11 அப்படின்றாக்க நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் லாபஸ்தானம் அப்படிம்போம். பொருளாதார ஸ்தானம் 10 11 இருக்கார். அப்போ 10 11 தொடர்பு வரும்பொழுது பொருளாதாரத்தில் சீர்குலைவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ நம்ம எல்லாமே பேசுகிறது அந்த காலகட்டங்களில் அந்த ராகு கேது பயிற்சி அடைஞ்ச விட்டு. அதே போல் குரு பகவான் அதிசாரம் வாங்கக்கூடிய காலகட்டங்களில் உலக நாடுகளில் போர் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆட்சி மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ எல்லாமே இந்த காலகட்டங்களில் இருக்குது. அப்போ இப்படி ஏற்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலையில் நம்மளுடைய இந்த புத்தாண்டு பிறக்குது. அப்போ இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது நம்மளுடைய நாட்டுக்கு என்ன இருக்கும் அப்படின்னாக்கா நம்மளுடைய நாட்டை பொறுத்தளவுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம், தொடர் முன்னேற்றம் இருக்கும். கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ இந்த பிறக்கக்கூடிய 1/1/2025 அன்னைக்கு கிரக நிலவரத்தை பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒன்று பார்ப்போம். 1/1/2025 அன்னைக்கு குரு பகவான் வக்ரகதியில் ரிஷபத்தில் இருக்கார். அவர் மாறுறது பிப்ரவரியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதை தவிர பார்த்தோம்னாக்க கர்க்கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையில் இருக்கார். 6ஆம் இடமான காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியா ராசியில் கேது இருக்கார். இதை தவிர பார்த்தோம்னாக்க புத பகவானும் சூரிய பகவானும் தனுரில் இருக்கிறார். இதை தவிர சுக்கிர பகவானை பொறுத்தளவுக்கு மகரத்திலையும் ஆட்சி பெற்ற சனி பகவான். இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இப்போ எல்லாமே பார்க்குறது வாக்கிய கணிதப்படி தான் பார்க்குறோம், திருக்கணிதப்படி பார்க்கல. வாக்கிய கணிதப்படி ஒரு சில பேர் சொல்கிறாங்க மார்ச் மாதம் சனி பகவான் மாறுறாருன்னு. பட் வாக்கியப்படி கிடையாது. திருக்கணிதத்தைப்படிலையும் ஒரு சில பேர் சொல்கிறாங்க. நம்மளுடைய அடுத்த சனி பயிற்சி அப்படின்றது மார்ச் மாதம் 2026 தான் பெயருது. அதுவரையிலும் சனி பகவான் இருக்கிறது கும்பத்தில் ஆட்சி பெற்று இருக்கார். அதை தவிர இந்த வருஷம் பிறக்கும் பொழுது காலபுருஷ தத்துவத்தின் 12வது ராசியான மீன ராசியில் ராகு பகவான் இருக்கார். கோதண்ட ராகுவாக இருக்கார். இப்படியேற்பட்ட நிலையில் இந்த வருஷம் பிறக்குது. இப்போ இந்த வருஷம் பிறக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள், பரிகாரங்கள் என்னென்ன, எந்த கோயிலுக்கு வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத பார்ப்போமா? சிம்மராசி நேயர்கள் இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல குரு ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிற காரணத்தினால பார்ட்னர்களோட தொல்லைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்களோட எதவாக இருந்து அதை சரியான நிலையில் அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத கேட்டுட்டு அதுக்கு எப்படி செஞ்சால் சரியாக வருங்கிறதையெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் ஆலோசனை பண்ணி அதை எப்படி செய்துட்டு போனால் சரியாக வருங்கிறத பார்க்கணும். இல்லைன்னா பார்ட்னர்ஷிப்போட பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அது கணவன் மனைவி பார்ட்னராக இருந்தாலும் சரி, தொழில் பார்ட்னராக இருந்தாலும் சரி, இப்படி தான் இருக்கும். ஆனால் இது இந்த காலகட்டம். இப்போ இதே சமயத்தில் குரு மாற போகிறார். குரு மாறக்கூடிய காலம் அப்படிங்கிறது 11/5/2025 அன்னைக்கு மாற போகிறாரு. அதே போல் ராகு கேதுக்களும் 26/4/2025 அன்னைக்கு கேது கன்னியிலிருந்து சிம்மத்துக்கும், ராகு மீனத்தில் இருந்து கும்பத்துக்கும் சனியோடு சேர போகிறார். அப்போது 2 பேரும் கெட்ட கிரகங்கள். அப்போது பார்ட்னரோட ரொம்ப பார்த்து நிதானமாக செயல்பட்டால் தான் பார்ட்னர்கிட்ட இருந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். இதை மிக மிக அவசியமாக பார்ட்னர்கிட்ட எந்த பார்ட்னராக இருந்தாலும் ரொம்ப கவனமாக பேசுகிறதையும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. என்ன பேசலாம்ங்கிறதுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணி பேசுங்க. பேசுகிறத குறைச்சிக்கிறது கூட நல்லது.
ரொம்ப நல்லதாக இருக்கும். ரெண்டாவது, இப்போ வந்து இந்த மாறக்கூடிய நிலைமைகள் வந்ததுக்கு அப்புறம் சூரியனுடைய வீட்டில் கேது பகவான் வரப்போகிறார். அப்போ நுண்கிருமிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது கேது. அப்போ நுண்கிருமிகளுக்கு உண்டான கிரகம் சூரியனுடைய வீட்டில் போய் இருக்கார். சூரியன்னா உஷ்ண கிரகம். அப்போ உஷ்ண கிரகத்தினால் வரக்கூடிய விளைவுகள் வரும். அப்போ கண் நோய் வரும் அப்படிங்கிறத ஐயா ஆரம்ப காலத்திலேயே சொல்லும்போதே சொல்லியிருக்காங்க. கண் நோய் வரக்கூடிய காலம் அப்படின்னு. அந்த கண் நோயும் எப்போ வரும்னா இவர் மாறினதுக்கப்புறம் வரும். அப்படிங்கிற போது 26/4/2025, அதாவது சித்திரை மாதத்திலேயே மாறிடுறாங்க. சித்திரை, வைகாசி, ஆணி இதெல்லாம் வந்து வெயில் காலம். இந்த வெயில் காலத்தில் தான் அந்த கண் நோய், உஷ்ண சம்பந்தப்பட்ட நோயான கண் நோய் வரக்கூடிய காலம். அப்போது இந்த காலகட்டத்தில் அந்த கண்ணுக்கு உண்டான குளிர்ச்சியான விஷயங்களை செஞ்சுக்கிறதுனால அந்த கண் நோய் வராமல் பாதுகாத்துக்க முடியும். இந்த பார்ட்னர்ஷிப்லேயும் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய காலம். இதையெல்லாம் சரி பண்ணக்கூடியதற்கு குரு மாறினதுக்கப்புறம் இந்த குரு 9ஆம் பார்வையாக இந்த சனி ராகுவை பார்க்கிறார். அப்போ சனி ராகுவை பார்க்குற போது கொஞ்சம் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குமே தவிர கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. அதே போல் குரு மாறினதுக்கப்புறம் அவருடைய பார்வையில் இப்போது 7ஆம் பார்வை அப்படின்னு அவருடைய பார்வையில் 7ஆம் பார்வையில் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை. அதனால் புத்திரப்பேறு இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு புத்திரப்பேறு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும், 9ஆம் பார்வையில் வந்து 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால் திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம். விரயங்கள் ஆகக்கூடிய காலம். அது சுப விரயங்களாக மாற்றிக்கிறதுக்கு நீங்கள் தான் முயற்சி எடுத்து சுப விரயங்களாக மாற்றிக்கணும். அசுப விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கினீங்கன்னா நல்லது. அதை எப்படி மாற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களோட பணங்காசை வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பணங்காசை அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அது விரயமாகி போயிடும். அது ஒரு பொண்ணாவோ மண்ணாவோ வாங்கிட்டிங்கன்னா அந்த விரயங்கள் ஆகக்கூடியது சுப விரயங்களாக மாறிடும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, 2025 இந்த சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு ஆண்டாக இருக்க போகுது. எப்படி அப்படின்னா, சப்தமத்தில் சனி ஆட்சி பெற்று போயிருக்கார். பொதுவாகவே கடக சிம்ம ராசிக்காரர்களுக்கு சப்தமாதிபதி ஆட்சி உச்சம் பெறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் எதிர்பாலினத்தவர்களுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா பார்ட்னருடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா பார்ட்னர்ஷிப் மூலியமாக லாபங்கள் பெருகக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா தனகாரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவானே 11ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கார். இதுக்கு மேலே என்ன வேணும்? அதாவது 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் போய் இருக்கார். தனக்காரகனே லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எந்த விதமான தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் பெரிய ஏற்றமும் வெற்றியும் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு, அதாவது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் புதிய முயற்சி எடுத்து படித்தார்களேயானால் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா உங்களுடைய 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குருவே 11ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய வீட்டையே பார்க்குறார். அதாவது புத்திர காரகன் புத்திர ஸ்தானத்தை பார்க்கறதன் மூலியமாக இவ்வளவு நாளாக குழந்தை பிராப்தி இல்லாமல் இருந்தவர்களுக்கு, இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 சந்தான பிராப்தியை கொடுத்தே தீரும். கவலைப்பட தேவையில்லை. ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ராகுவையும் குரு பார்க்கிறார். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுடைய உடல்நிலையில் சிறு பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக அவர் செய்வது சரி என்பதனால் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகளும், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் உங்களையும் விடாமல் அவர் உங்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியிலேயே கேத்து வந்துடும். கேத்து வந்து அந்த அளவுக்கு விசேஷம் கிடையாது. உங்களுடைய ராசியில் வர்றது உடல்நிலையில் ஒரு பெரிய பின்னடைவை கொடுப்பார். மனக்குழப்பத்தை அதிகமாக கொடுப்பார். யாரை பார்த்தீங்கன்னாலும் சந்தேகப்படும்படியான ஒரு மனோநிலையை கொடுப்பார். யாரையும் நம்ப மாட்டீங்க. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசியை வேற பார்க்குறார். அதை தவிர ராகுவின் பார்வையும் கேத்து உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதன் மூலியமாக
எந்த ஒரு விஷயத்திற்கும் முடிவு என்பதை எடுக்காத நிலையே தான் நீங்கள் இருப்பீங்க. முடிவுன்றது அதுவே வரும், அது வரலும் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க. அதனால் பார்த்தீங்களே, ஆனால் குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல உழறதுனால உங்களுடைய எதிர்பாலினத்தவர் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு செய்தியும், நண்பர்கள் எடுத்த முடிவில் நீங்கள் அகப்பட்டு அதன் மூலியமாக போகக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக வரும். உடல்நிலையில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வருஷம் பார்த்தாலேயானால் இந்த ராகுவின் மாற்றம், ஏன்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான கிரகம்னு சொல்லக்கூடியவர் ராகு. அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் அதற்குண்டான செயலை பல மடங்கு பெரிதாக்கி காட்டக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த ராகுவின் மாற்றங்கள் என்ன ஒரு ஏற்றத்தையோ இறக்கத்தையோ கொடுக்கும் அப்படின்றத நம்ம டாக்டர் ஹரீர சர்மா ஐயா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அற்புதமாக சொன்னீங்க. சிம்மம் கோபமும் நல்ல குணமும் கொண்டவங்க சிம்ம ராசி. அப்படி ஏற்பட்டவங்களில் ஞானக்காரனான கேது உட்காரார். அப்போ ஒன்னொன்றுக்கும் பட்ட பிறகு ஞானம் கொடுக்கக்கூடியவர் கேது. அதனால் இந்த காலகட்டங்களில் மிக 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 எச்சரிக்கையாக இருக்கணும். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறத தவிர்க்கணும். யாருக்கும் ஜாமீன் ஜவாப் கொடுக்கறதையும் தவிர்க்கணும். இதை நீங்கள் தெரியாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க அதற்குண்டான அத்தனை பொறுப்புகளும் அந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, சிம்மத்துக்கு 10ல் குரு வந்தால் பதவியும் பறிபோகும்ன்றது ஜோதிட சாஸ்திரத்தில். உங்களுக்கு 10ல் குரு எத்தனாம் மாதம் வரல இருக்கார் அப்படின்னாக்க வரக்கூடிய மே மாதம் வரையிலும் வரலும். இப்போ இந்த 5 மாதம் வரையிலும் திண்டாட்டம். சரி, அதுக்கப்புறம் ஏதாவது வருமா? கண்டிப்பாக கொண்டாட்டம். ஏன் அப்படின்னாக்க 10ல் உண்டான குருவானவர் 11ஆம் இடத்துக்கு வரார். அப்போ இழந்த அத்தனை செல்வங்களையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது 10ல் குரு வந்தாச்சு, 10லேருந்து 11க்கு குரு வந்துட்டார். அப்போ அந்த குரு நல்ல நிலையில் இருக்காரா? கண்டிப்பாக நல்ல நிலையில் இருக்கார். அவருக்குன்னு சில விசேஷ பார்வைகள் உண்டு. அந்த விசேஷ பார்வைகள் அப்படின்றது 5ஆம் பார்வை. 5ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ யார் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்றது நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ முயற்சிகள் போடுற அத்தனை எஃபர்ட்டும் கண்டிப்பாக வெற்றி தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம்னா 3ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சுக்கிரனுடைய வீடு. சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு நீண்ட நாட்களாக வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. அதே போல் பின்னிருந்து இயக்கக்கூடிய கேமராமேன்கள் மற்றும் லைட் பாய் இவங்க எல்லாருக்குமே வாய்ப்புகள் கடந்த 2024ஆம் ஆண்டு இல்லை. ஏன்னா 10ல் குரு வந்துட்டார், பணத்தை திண்டாட்டம் கொடுத்துட்டார், உத்தியோகத்துலேயும் திண்டாட்டத்தை கொடுத்துட்டாரு. இது எல்லாமே வரக்கூடிய மே மாதத்துக்கு அப்புறம் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்தோம்னா இதுவரையிலும் கடந்த காலகட்டங்களில் அரசுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டு இருந்த கருத்து வேறுபாடுகள் அத்தனையும் மறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் பிறக்கும் போதே சூரிய பகவானானவர் தனுரில் இருக்கிறார். தனுரில் குருவுடைய வீட்டில் இருக்கிறார். அந்த குருவுடைய வீட்டில் இருக்கிற சூரிய பகவானை சதசப்தம பார்வையாக சிவராஜ யோகமாக குருவும் சூரியனும் சதசப்தமத்தில் பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் அரசியல்வாதிகளுக்கு அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்களில் ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். தலைவருடைய கடைக்கன் பார்வை உங்களுக்கு பட்டு இதுவரையில் இருந்த பதவியிலிருந்து பெரிய பதவிகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் அரசு மட்டும் இல்லாமல் அரசுக்கும் உங்களுக்கும் இருந்தான வம்பு வழக்கு பிரச்சனைகள் லிட்டிகேஷன் அத்தனையுமே தீரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் அரசியல்வாதிகளுக்கு பொறுத்தளவுக்கு புதிய பதவியினால் கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மைன்ஸ் கான்ட்ராக்டு, ரோடு கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்டு இதெல்லாம் கிடைக்கி கொடுத்து கொட்டோன்னு கொட்டக்கூடிய காலகட்டங்கள். ஏற்கனவே லாபஸ்தானத்தில் தனக்காரகனான குரு பகவான் இருக்கார். இதை தவிர பார்த்தோம்னாக்க குரு பகவானுடைய விசேஷ பார்வை அப்படின்றது 9ஆம் பார்வை. மிதுனத்திலிருந்து அவர் 9ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய இடம் உங்களுடைய 9ஆம் இடமான ராசிக்கு 7ஆம் இடமான கும்பத்தை பார்க்குறார். பார்க்கும்பொழுது உயர்கல்வி படிக்கணும்னு முயற்சி செய்யக்கூடிய சிம்ம ராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு கண்டிப்பாக இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் நம்ம சொல்கிறோம்ல, ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு மற்றும் பிஹெச்டி படிப்புகள், ஐஏஎஸ், ஐபிஎஸ் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய சிம்மராசி மாணவர்களுக்கு குருவின் கடைக்கன் பார்வை கிடைக்கிறதுனால அங்கே இருக்கின்ற ராகுவையும் சனி பகவானையும் பார்க்கறதுனால வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளில் நீங்கள் விரும்பிய பல்கலைக்கழகத்தில் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர தனக்காரனான குரு 11ல் இருக்கிறதுனால அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. அப்போ வெளிநாடு போகிறவங்களுக்கு பிஆர், சிட்டிசன்ஷிப்பு, க்ரீன் கார்டு, விசா இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டங்களில் சிம்மராசியை பொறுத்தளவுக்கு டாலர்லேயும் திர்ஹாம்லேயும் அள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு.
சரி, அடுத்தது 7ஆம் இடம் அப்படின்றது பார்ட்னர் ஸ்தானம். 7ஆம் இடத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கார். என்ன சாமி, 7ஆம் இடத்துல 7ஆம் பாவாதிபதி சனி பகவானே ஆட்சி பெற்று இருக்கிறாரு, கண்டிப்பாக பார்ட்னருக்கு உங்கள் கூட கை ஓங்கும். நான் என்ன சொல்ல வரேன், விட்டு கொடுப்போம், கெட்டு போகிறது கிடையாது. கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க தானே விட்டு கொடுக்கறது கிடையாது. நம்ம விட்டு கொடுப்போம். நம்மளுடைய நோக்கம் என்ன? முன்னேற்றம், முன்னேற்றம், முன்னேற்றம். முன்னேற்றம்ன்றது ஒரு முன்னேற்றம் கிடையாது, தொடர் முன்னேற்றம். ஒருத்தருக்கு தொடர் முன்னேற்றம் வேணும் அப்படின்னாக்க நம்மளோட லைஃப் பார்ட்னர்ட்டையும் விட்டு கொடுத்துட்டு போகிறது நல்லது, தொழில் பார்ட்னர்ட்டையும் விட்டு கொடுத்தது நல்லது. அதே போல் நாம் கோபம் அடைஞ்சால் அந்த கோபத்தோட பாதிப்பு நமக்கு தான் வரும். அதனால் எல்லாத்துலேயுமே எச்சரிக்கையோடு இருந்துட்டோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். நம்ம 5 நிமிஷத்தில் கோவப்பட்டுட்டு வார்த்தையை விட்டுட்டோம் அப்படின்னாக்க தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவிடு. அப்போ இந்த காலகட்டங்களில் யார்கிட்டையும் வாதம் கோவப்படுறத தவிர்க்கலாம். கோவப்பட்டால் கடைசியில் பாதிப்பு நமக்குன்னு தெரிஞ்சு போயாச்சு. அப்போ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். அப்போ வருமுன் காப்பது சிறப்பு. நம்மளுடைய பார்ட்னர் கை ஓங்கட்டும். யார்? நம்மளோட தொழில் பார்ட்னர், நம்மளோட லைஃப் பார்ட்னர். அவங்க கை ஓங்கும்போது அவங்க சொல்லக்கூடியது நல்லதாக இருக்கும்போது நம்ம கேட்டுக்கிறதுல எந்த விதமான தப்பும் இல்லையே. அதே போல் ராகு அப்படின்னா பிரம்மாண்டம், பிரம்மாண்டம். தொழில் தொடங்கக்கூடியவங்க தொழிலில் கடந்த 2024ஆம் ஆண்டில் தொழிலில் முடக்கங்களும் சொணக்கங்களும் இருந்துட்டு. அப்போ தொழிலில் உள்ள முடக்கங்களும் சொணக்கங்களையும் விட்டு வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நம்மளை பொறுத்தளவுக்கு ராகுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க லாட்ரி, ரேஸு, ட்ரேடிங்கு, ஸ்பெக்குலேஷன் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய ஆண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க 2025ஆம் ஆண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு யோகமான ஆண்டுன்னு சொல்லலாமா? யோகமான ஆண்டுன்னு சொல்லலாம். ஆனாலும் ஒரு சில பேருக்கு மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம், அதாவது கேது, சுக்கிரன், சூரியனுடைய நட்சத்திரங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க எந்த கோயிலுக்கு போயிட்டு எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்றத பற்றி ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா. இப்போது இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அவங்களுக்கு சூரியனார் கோயில் போய் வழிபட்டுட்டு வர்றது நல்லது. சூரியனார் கோயிலில் போயிட்டு வழிபடுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போய் வழிபடுறது சால சிறந்ததாக இருக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பாக சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னாலே நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் தான். அதனால் இது போக இந்த வருஷங்களில் உங்களுக்கு என்ன திசை நடக்கிறது, என்ன புத்தி நடக்குது, கோச்சார ரீதியில் என்னவா இருக்கிறதுங்கிறத பற்றி நாங்கள் சொல்லிட்டோம். ஜாதகத்தில் நீங்கள் பார்த்துக்கிறணும். அதை பார்த்து அந்த கிரகங்கள் சரியில்லாத நிலைமை இருந்தால் அந்த கிரகத்திற்குண்டான கிழமை இன்னைக்கு அந்த கிரகத்திற்கு போய் தீபமேற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்பாக அமையும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது சிம்ம ராசியை பொறுத்தவரை எதிர்பாலினத்தவர் மூலியமாகவும் நண்பர்கள் மூலியமாகவும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏன்னா கேது உங்களுடைய ராசியிலே வர்றதுனால தனக்காரகனே லாபஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். எந்த தொழிலாக இருந்தாலும் தொழிலில் அபாரமான வெற்றி இருக்கும். அதுவும் அரசியல் சார்ந்த, அரசு பணி சார்ந்த, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்சார்ஜாக இருக்கக்கூடிய, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கக்கூடிய தொழில்கள் எதுவாக இருந்தாலும் மிகப்பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். ஜாகிரதையாக இருங்க. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. முயற்சிகள் கைகூடும். அதை தவிர குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. நிச்சயமாக திருமண பாக்கியம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் தந்தையின் உடல்நிலையிலையும் தாயின் உடல்நிலையிலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருந்தாலும், அதாவது எந்த யூனிவர்சிட்டி வேணும்னு நினைக்கிறோமோ அது கிடைக்காம அடுத்து அதுக்கு கீழே இருக்க கிரேடில் இருக்கிற யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மனசு சஞ்சலங்கள் அதிகமாக இருக்கும். குழப்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே டிசைட் பண்ணுறது, அதாவது தீர்வு எடுக்க முடியாத நிலைமை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இருந்தாலும் பொருள் செல்வத்திற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு வெற்றி பெறும். இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய இந்த வருஷம் நிச்சயமாக ஒரு நல்ல வருஷமாக இருக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது.
நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.